ஐசிபி அகாடமி. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Chapter 4, General Nature of Partnership, under the heading Partnership Act of 1932 பார்க்குறோம். இந்த யூனிட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு கான்செப்ட் புரிஞ்சுக்குவோம், அதனுடைய எசென்ஷியல்ஸ் புரிஞ்சுக்குவோம், பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே எப்படி இருக்கும்னு பார்ப்போம், பார்ட்னர்ஷிப்புக்கும் மற்ற டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்ப்போம். ஜென்ரல் நேச்சர் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது அதில் என்ன எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப்னால் அதுக்கு ட்ரூ டெஸ்ட் என்னவாக இருக்கும்னு பார்க்குறோம். அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேருந்து இது என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்க்கும்போது, அதில் ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு கிளப்புக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கோ ஓனர்ஷிப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டைப் ஆஃப் பார்ட்னர்ஸ் யார், அசோசியேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது இந்த தனித்தனியாக ஹெட்டிங்கில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர் அண்ட் ஃபர்ம் நேம், இந்த மூணுதோடையும் டெஃபினேஷன் பார்க்குறோம். இது செக்ஷன் 4. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். பீப்புள் யாரெல்லாம் ஒரு பிஸ்னஸை நடத்தி அந்த பிஸ்னஸ் வழியாக வரக்கூடிய லாபத்தை நஷ்டத்தை எல்லாருமாவோ அல்லது அதில் யார் எல்லாருக்காக அந்த பிஸ்னஸை நடத்துகிறாங்களோ அவங்களோ பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு தான் பார்ட்னர்ஷிப்புங்கிற ஒரு மீனிங்னு சொல்கிறோம். ரிலேஷன் பிட்வீன் பர்சன் who have agreed to share the profits of a business carried on by all or any of them acting for all. அந்த எல்லாருனாலேயும் அது நடத்தப்பட்டாலும் சரி, அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் நடத்தப்பட்டிருந்தாலும் சரி, அது அவங்கள சார்ந்து அவங்களுக்காக அவங்களுடைய பிரதிநிதியாக நடத்த இருந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய லாபத்தை பகிரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ளே இருந்து அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இதுக்குள்ளே சேர்ந்த அந்த நபர்களை பார்ட்னர்னு தனித்தனியாக சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் பார்ட்னர்னு சொல்கிறோம். கூட்டாக அவங்கள ஒரு ஃபேர்ம்னு சொல்கிறோம். அந்த பிஸ்னஸ் எந்த பேரில் நடக்கப்படுதோ அது அந்த ஃபேர்முடைய பெயர், ஃபேர்ம்ஸ் நேம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு இன்றியமையாத எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு பிஸ்னஸை செய்கிறதாக ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அதை பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாரும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கொண்டு இருக்கணும். அது ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்காக அவங்க ஒற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் அதனுடைய இன்றியமையாத தேவையாக பார்க்குறோம். முதல்ல அது ஒரு 2க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்துருக்கணும். அவங்க அந்த அவங்களுக்குள்ளே போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின்படி எல்லாரும் அதில் கன்சர்ன்டு பீப்புள் எல்லாரும் அந்த ஒப்பந்தத்துக்கு ஆளாயிருக்கணும். அவங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துறதாக ஒத்துக்கணும். அப்புறம் அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒத்துக்கணும். அந்த பிஸ்னஸை ஒருத்தரோ அதாவது ஒரு சிலரோ இந்த எல்லாராலும் நியமிக்கப்பட்ட ஒரு சிலரோ அல்ல எல்லாரும் கூட்டு சேர்ந்தோ அந்த பிஸ்னஸை நடத்துகிறதாக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்குறோம். இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக 2க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்க வேண்டியது ஒரு கட்டாயமாகிறது.
அப்போ யாரெல்லாம் வந்து சட்டத்தினால ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒப்பந்தத்தை போடக்கூடிய தகுதியை பெற்றவராக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னராக இருக்கலாம். அப்போ ஒரு மைனர் வந்து கண்டிப்பாக பார்ட்னராக இருக்க முடியாது. ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் அந்த நிறுவனத்தினுடைய நன்மைக்காக எல்லாருடைய ஒப்புதல் பேரில் ஒரு மைனர் வந்து தாராளமாக ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு செக்ஷன் 464 அப்படிங்கிறது ஒரு கம்பெனிஸ் ஆக்டோட 2013 கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் வந்து 50 பார்ட்னர் தான் இருக்கணுங்கிறத அந்த கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது. ஆனால் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸை பற்றி எதுவும் பேசப்படலைங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவது, இதில் கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே செஞ்ச ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக தான் அமையணும். அந்த ஒப்பந்தம் அதில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களாலேயும் ஒற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கணும். அது வந்து வாலண்ட்ரியாக தான் இருக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஸ் செஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து இவங்களுக்குள்ளே இவங்களாகவே சம்மதித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தான் இருக்கணும். அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது எழுத்தால் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரிதலின் பேரில் புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் எப்போவுமே அது எழுதப்பட்டு இருந்தால் மட்டுமே அது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓரலாக இருக்கலாம் அல்லது ரைட்டிங்கில் இருக்கலாம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னால இருக்கலாம். ஆனாலுமே எழுத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மூன்றாவதாக வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு வியாபாரமோ ஒரு ஆக்குபேஷனோ ஒரு ப்ரொஃபஷனோ ஏதாவது ஒன்று செய்யக்கூடியதாக இருக்கணும். அந்த பிஸ்னஸுடைய நோக்கம் வந்து லாபத்தை ஈட்டக்கூடியதாகவும் இருக்கணுங்கிறதும் அவங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அதனால் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் பண்ணாட்டா கிடையாது. அதே மாதிரி அதில் வரக்கூடிய லாபத்தை பகிர்ந்துக்கலன்னாலும் அது பார்ட்னர்ஷிப் இல்லைன்னு ஆக முடியாது, ஆகிடும். நான்காவது வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதனுடைய ஒரு முக்கிய சாராம்சமாக பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறவங்க அந்த பிஸ்னஸுடைய வரக்கூடிய லாபத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கக்கூடியதாக ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். ஒருத்தர் மட்டும் அந்த லாபத்தை எடுத்துக்கொள்ள போக உரிமைப்பட்டவராக இருந்துச்சுன்னா அது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அர்த்தத்தில் வராது. அதில் இருக்கக்கூடிய செயல்பாடில் ஒத்துக்கொள்ளக்கூடிய எல்லாரும் அதனுடைய லாபத்தை பகிர்ந்துக்கக்கூடியது ஏதோ விகிதத்தில், எந்த விதமான விகிதத்தில் வேணால் இருக்கலாம். ஆனால் அது எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அது பார்ட்னர்ஷிப். ஆனால் அதே நேரத்தில் லாபத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒப்பந்தம் இருக்கணுமே ஒழிய நஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒப்பந்தம் இருக்க வேண்டியது இல்லை. அப்போது ஒருத்தர் மட்டுமே அல்லது ஒரு சிலர் மட்டுமே நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளதாக ஒரு அக்ரிமெண்ட் இருந்தாலும் அது பார்ட்னர்ஷிப் தான். அவங்களுக்குள்ளே அது ஒத்துக்கொள்ளப்பட்டு இருந்தால் அது அவங்க ஒத்துக்கொள்ளப்பட்டபடி பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை, ஒத்துக்கொள்ளப்படாவிட்டால், லாஸஸ்க்கு எந்த ஒப்பந்தமும் செய்யப்படாவிட்டால், நஷ்டம் ஏற்பட்டால் இதை இப்படி பகிர்ந்துக்குவோங்கிற ஒப்பந்தத்தில் இல்லை அப்படின்னா எந்த விதத்தில் லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்களோ அதே விகிதத்தில் நஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போது எக்ஸாம்பிள் 1 இதில் சொன்னது, அந்த ஒரு பகுதியின் நிலம், அந்த நிலத்தை உரிமையாளர்கள் ஒரு 4 பேர் அதனுடைய வாடகையை இவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு பிஸ்னஸும் நடைபெறலை, வரக்கூடிய வருமானத்தை இவங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஆகையினால அதை நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பாக அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கிளப்போ ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு நன்கொடை வசூலித்து செய்கிற மாதிரி இருந்தாலோ அதையும் பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்ல மாட்டோம். X and Y buy certain bales of cotton and share the profit equally அப்படின்னா 2 பேர் எக்ஸும் ஒய்யும் வந்து காட்டன் பேலை வாங்கி அதை விற்கிற ஒரு ஒப்பந்தம் பண்ணி அதை விற்று லாபத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னா அது பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்கலாம்.
அஞ்சாவது எசென்ஷியல் ஃபீச்சர் என்ன பார்க்குறோம், பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் நடத்தப்படணும், இல்லை எல்லாரு சார்பாக யாராவது ஒரு சிலராவது அதை நடத்தணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த பிரின்சிபல் இருந்தால் மட்டும்தான் அது பார்ட்னர்ஷிப் லா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய மியூச்சுவல் ஏஜெண்ட்டாக, ஒருத்தருடைய முகவராக இன்னொருவர் செயல்படுற மாதிரி இருக்கணும். அதில் அந்த ஈச் பார்ட்னர் அந்த பிஸ்னஸை செய்கிறவராகவும் அந்த செயல்படுறவர் முகவராகவும் அவரை நியமித்த பிரின்சிபலாக மற்றவரும் இருக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்கும் இங்கே. அப்போ ஒவ்வொருவரின் செயல்களும் மற்றவர்களை உட்படுத்தும், கட்டுப்படுத்தும். அதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுடைய ட்ரூ டெஸ்ட்டு, உண்மையான டெஸ்ட்டு என்னன்னாலே அவங்கக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஏஜென்சியாக இருக்கணும். அந்த ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒருவருடைய நடவடிக்கை மற்றவரை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அது பார்ட்னர்ஷிப், இல்லைன்னா அது பார்ட்னர்ஷிப் இல்லை. இப்போ ஏபிசி 3 பேர் ஏபிசி அசோசியேட்டுங்கிறதுல பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க. ஏ வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாரு கேயின் இடத்துல அப்படின்னா, அந்த கே வந்து அந்த பணத்தை ஏ பின்னு இடத்துலையோ சின்னு இடத்துலையோ அல்லது ஏபிசி எல்லார் இடத்துலையோ வாங்கிறதுக்கு உரிமை பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்து 2 எசென்ஷியல் கண்டிஷனை வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, அவங்களுக்குள்ள அந்த ப்ராஃபிட்டை, அதனால் வர லாபத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். அதே மாதிரி அதில் வர நஷ்டத்தையும் ஒப்பந்தம் போட்டு அவங்க எப்படி பங்கு போடணுங்கிறத ஏற்படுத்தி இருக்கணும். அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாராலேயுமோ அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு சிலராலேயோ கண்டிப்பாக நடத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது 2மே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தேவையான ஒரு கண்டிஷன்ஸாக சொல்லுது. அந்த அக்ரிமெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது கடன் வாங்குதலோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளை மற்றவருடைய ஒப்புதலின் பேரில் அவங்க ஒருவருக்கு அந்த பவர் கண்ட்ரோல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த இவர்களால் செய்யப்படுற அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்ட்னர்ஷிப்புடைய உண்மையான டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு ஃபர்ம் அப்படின்னு சும்மா சொல்ல முடியாது, இல்லை பார்ட்னர்ஸ்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்புதல், ஒரு ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அது பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதனால் வரக்கூடிய லாபங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாராலையும் அல்லது யாரோ ஒருவராலையும் செய்யப்பட வேண்டியதாக இருக்கணும். அப்போ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன், பார்ட்னர்ஷிப்புங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் வரணுமே ஒழிய ஸ்டேட்டஸ் வாலியாக வரக்கூடாது. அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிற ஒரு ஒப்புதலாக இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு செஞ்சால் அதை வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியாது. அது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே ஸ்டேட்டஸில் தான் வருது. எல்லாரும் அந்த குடும்பத்துடைய வாரிசுகள், குடும்பத்துடைய உரிமையாளர்கள்ங்கிறதுனால அது பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது பார்ட்னர்ஷிப் கிடையாது, அது ஹிந்து அண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது, ஒரு பொருள், ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்க எல்லாரும் வச்சிட்ருக்காங்க, ஒரு சிலர் வச்சிட்ருக்காங்க, இவங்களுக்கு அதில் பொதுவான லாபம் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு அசட்டை வச்சுருக்காங்க, அதை விற்கிறதுனால இவங்களுக்கு வருது அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நபர்களை பார்ட்னர்ஸ்ன்னு நம்ம கூப்பிட முடியாது. எந்த ஒரு பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தால் மட்டுமே அவங்கள நம்ம பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேமெண்ட், அந்த ஷேர் அவங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் எங்கேஜ் ஆகிருக்கிறவங்க அந்த பணத்தை கேபிட்டலாக போட்டிருந்து அதுக்கு அவங்களுக்கு உரிய பணம் வரணும். இல்லை அவங்க ஒரு பார்ட்னர்னு எப்போ சொல்ல முடியாதுன்னா, அவங்க ஒரு வேலை செஞ்சு அதுக்குரிய ரெம்யூனரேஷனாக அதுக்குரிய சம்பளமாக அதை வாங்குறாங்கன்னா அவங்கள பார்ட்னர்னு சொல்ல முடியாது. அல்லது ஒரு பார்ட்னருடைய இறந்த ஒரு பார்ட்னருடைய மனைவியோ குழந்தையோ அந்த ஒரு விகிதத்தை வாங்குறாங்க அதில் அப்படின்னா அதனால அவங்க பார்ட்னர் ஆயிட முடியாது. அல்லது ஒரு முன்னால் இந்த பிஸ்னஸுடைய ஓனராக இருந்ததுனால
அவர் அந்த பிஸ்னஸில் ஒரு பகுதி எடுத்துக்கிறாருன்னா அதுக்கும் அவர் பார்ட்னராக இருக்க முடியாது, அவரை பார்ட்னர்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸில் அதனால் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருந்தால் மட்டுமே தான் அவங்க அதில் பார்ட்னர்ஷிப்புங்கிறாங்க. அப்போ அந்த ப்ராஃபிட்டில் பங்கு கொள்ளக்கூடியது அப்படிங்கிற உரிமை அப்படிங்கிறது தான் அதில் ஒரு ட்ரூ டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறதுக்கான உண்மையான டெஸ்ட்டாக கருதப்படுறோம். அப்போ இந்த ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட், அதாவது எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த செக்ஷன் 4ல் அது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்கும் அது நிரூபிக்கக்கூடியதாக பயனுள்ளதாக இருக்கணும்.